விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் பங்கேற்கலாம் என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் அழைப்பு விடுத்துள்ளார். இதற்கு அமைச்சர் உதயநிதி மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கருத்து தெரிவித்துள்ளனர். அதிமுகவும் சொல்றாங்க, ஆனா நடைமுறைப்படுத்தல. இப்ப வேணா அவங்க எங்களோட சேரட்டும், இந்த மாநாட்டுக்கு வரணும்னு விரும்புறவங்க வரட்டும். அதிமுக கூட வந்து பங்கேற்கலாம், அதிமுக கூட வரலாம், எந்த கட்சியும் வரலாம், எல்லா கட்சியும் வரலாம். மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது வந்து நாட் ஃபார் எலெக்ஷன். இதை எலெக்ஷனோட நீங்க சம்பந்தப்படுத்தவே வேண்டாம். எங்களை பொறுத்தவரையில் தேர்தல் கூட்டணி அல்லது தேர்தல் அரசியல் என்கிற நிலைப்பாடு முற்றிலும் வேறானது. மக்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் எந்த சக்திகளோடும் எக்ஸப்ட் மதவாத சாதியவாத சக்திகளை விட தவிர இதுலயும் கூட அவங்களோட எங்களால் இணைய முடியாது. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறார். அந்த மாநாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். நாங்கள் வரவேற்கிறோம். மது ஒழிக்கப்பட வேண்டும், தமிழகத்தில் பூரண மது விலக்கு வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அசைக்க முடியாத கொள்கை. மாநாட்டில் மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுகவும் பங்கேற்கலாம். மது ஒழிப்பு அது அவங்க இஷ்டம், கூட்டணியில் இருக்காங்க, இருந்தாலும் பங்கேற்பது அவங்க இஷ்டம், அவங்ககிட்ட தான் கேட்கணும். அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஜனநாயக சக்திகளை அழைக்கலாம். இந்த குரல் இன்னும் பொதுவாக அனைத்து தரப்பினரும் போய் சேர வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறோம். அனைத்து கட்சியினருமே இந்த கோரிக்கையை ஒருங்கிணைந்து முன்வைக்க வேண்டும், வலியுறுத்த வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். விசிக மது ஒழிப்பு மாநாட்டில் அதிமுக பங்கேற்றால் தப்பில்லை என்றும் கலந்து கொண்டாலும் மாற்றம் நிகழ்ந்துவிடாது என்றும் திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவும் சொல்றாங்க, ஆனா நடைமுறைப்படுத்தல. இப்ப வேணா அவங்க எங்களோட சேரட்டும், இந்த மாநாட்டுக்கு வரணும்னு விரும்புறவங்க வரட்டும். அதிமுக கூட வந்து பங்கேற்கலாம், அதிமுக கூட வரலாம், எந்த கட்சியும் வரலாம், எல்லா கட்சியும் வரலாம். மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது வந்து நாட் ஃபார் எலெக்ஷன். இதை எலெக்ஷனோட நீங்க சம்பந்தப்படுத்தவே வேண்டாம். எங்களை பொறுத்தவரையில் தேர்தல் கூட்டணி அல்லது தேர்தல் அரசியல் என்கிற நிலைப்பாடு முற்றிலும் வேறானது. மக்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் எந்த சக்திகளோடும் எக்ஸப்ட் மதவாத சாதியவாத சக்திகளை விட தவிர இதுலயும் கூட அவங்களோட எங்களால் இணைய முடியாது. இல்ல, அவங்க அழைச்சி அவங்க போனா நல்லது தானே, நல்ல விஷயத்துக்காக ஒன்னா சேர்ந்தாங்கன்னு அர்த்தம் தானே. போய் அது மாநாடு நடத்துறதுல ஒண்ணு தப்பு. 2017 2024 வரை இதுவரை அந்த கூட்டணிக்குள் எந்த விதமான கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து மிக சிறந்த ஒத்துழைப்போடு எடுத்துச் சென்று வருகிறார்கள். இன்னமும் பல ஆண்டுகள், இன்னமும் பல தேர்தல்கள் இந்த கூட்டணி மிக சிறப்பாக தொடரும். டாஸ்மாக் வந்து யாரோ கொண்டு வந்தாங்க, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்தாங்கன்னு சொல்லிட்டு செய்ய போறாங்களா? தானே டாஸ்மாக் நிறுவனத்தை உருவாக்கியவர். எப்படி எதை சொல்லி அவர்கள் மது ஒழிப்புக்கு பேசப் போகிறார்கள் என்று பார்ப்போம், வேடிக்கை பார்ப்போம். திமுக மீது இருக்கும் நம்பிக்கையை அதன் கூட்டணி கட்சிகள் இழக்க தொடங்கிவிட்டதாக தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். சென்னை காலடிப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணியில் இருந்தால் 2026ஆம் ஆண்டில் வெற்றி கிடைக்காது என்பதை திருமாவளவன் புரிந்து கொண்டுள்ளதாக தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தால் 2026 வெற்றி கிடைக்காது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆக இது வந்து மதுவுக்கு எதிரான மாநாடா இல்லையென்றால் கூட்டணிக்கு எதிரான மாநாடா என்பதுதான் நமக்கு சந்தேகமாக இருக்கிறது. மகாவிஷ்ணுவை பயங்கரவாதி போல தமிழக அரசு நடத்துவது தவறு எனவும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். இதனிடையே திருப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், திமுக ஆட்சியில் மதுக்கடைகள் குறைக்கப்படவில்லை என்று விமர்சித்தார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே மதுவை ஒழிப்போம் சொன்னாங்க, ஆனா அதுக்கு பதிலாக மதுக்கடைகளை குறைப்போம்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு பதிலாக மதுக்கடைகளை பல மடங்கு திறந்து வைத்திருக்கிறார்கள். பள்ளி கல்லூரிகளுக்கு அருகே போதைப் பொருட்கள் எளிதாக கிடைப்பதாகவும் எல் முருகன் குற்றம் சாட்டினார். மறைந்த வணிகர் சங்க பேரவைத் தலைவர் தா வெள்ளையன் உடல் இன்று சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் பிச்சுவிளையில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது.
வணிகர் சங்க பேரவைத் தலைவர் தா வெள்ளையன் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 76. தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவரான தா வெள்ளையன் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். நுரையீரல் தொற்று காரணமாக பாதிக்கப்பட்ட அவர் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை தெரிவித்தது. இந்நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் அவரது உயிர் பிரிந்தது. வெள்ளையனின் மறைவுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், இயக்கத்தினர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மிகச்சிறந்த தமிழ் உணர்வாளர், தமிழ் ஈழ விடுதலையில் தீவிரமான பற்றுள்ளவர். தம்பி முத்துக்குமார் தன்னைத்தானே மாய்த்து கொண்ட அந்த சூழலில் அவருக்கு வீரவணக்கம் செலுத்துகிற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் முழுமையாக முன்னின்று ஒருங்கிணைத்தவர். வணிகர் சங்க பேரவைத் தலைவர் தா வெள்ளையனின் மறைவுக்கு வணிகர் சங்க பேரவை கூட்டமைப்பு தலைவர் விக்ரமராஜா இரங்கல் தெரிவித்தார். மாநிலம் முழுவதும் வணிகர்களை ஒருங்கிணைக்க வெள்ளையன் கடுமையாக உழைத்ததாகவும் புகழாரம் சூட்டினார். வெள்ளையனின் உடல் புதன்கிழமை மாலை அவரது சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் பிச்சிவிளையில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. இந்த நிலையில் வெள்ளையனின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், வணிகர்களின் நலனுக்காக உழைத்தவர் தா வெள்ளையன் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இதேபோல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் வெள்ளையனின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். திருச்சியில் 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொழிற்சாலை அமைப்பதற்காக அமெரிக்காவின் ஜேபல் நிறுவனத்துடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு தொழில் நிறுவனங்களின் முதலீடுகளை ஈர்த்து வருகிறார். அமெரிக்காவில் உள்ள 3 முக்கிய நிறுவனங்களுடன் முதலமைச்சர் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி எலக்ட்ரானிக்ஸ் உதிரிபாக உற்பத்தி நிறுவனமான ஜேபில் திருச்சியில் 2000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆலை அமைக்க உள்ளதாகவும், இதனால் 5000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆப்பிள், HP உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு உதிரிபாகங்களை விநியோகம் செய்யும் ஜேபில் நிறுவனம் ஆலை அமைப்பதால் எலக்ட்ரானிக்ஸ் உபகரண உற்பத்தி மையமாக திருச்சி மாறும் எனவும் முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதேபோல காஞ்சிபுரத்தில் உள்ள ராக்வெல் நிறுவனம் 666 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆலையை விரிவு செய்வதற்கான ஒப்பந்தமும், இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் புத்தாக்க நிறுவனங்களுக்கு உதவும் வகையிலும் ஆட்டோடெஸ்க் நிறுவனத்துடனான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையெழுத்தானதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கல்வி தரத்தில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாக மத்திய உயர்கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பாராட்டியுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு பள்ளிகளில் கல்வி தரத்தை மேம்படுத்த 1086 கோடி ரூபாயில் 614 பள்ளிகளில் உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும், 28,794 திறன்மிகு வகுப்பறைகள் 551 கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், 20 லட்சத்திற்கு மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் பயனடையும் வகையில் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பட்டியலிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் புதுமை பெண், தமிழ் புதல்வன் உள்ளிட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 13ஆம் தேதி ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வெளியிட்ட தேசிய கல்வி நிறுவனங்களுக்கான தரவரிசை பட்டியலில் அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் 165 கல்லூரிகள் இடம் பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பல்வேறு புதிய திட்டங்கள் நடைமுறைப்படுத்தி வருவதால் அரசு பள்ளிக்கு வரும் பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை உயர்ந்து வருவதாகவும், கல்வி தரத்தில் இந்தியாவில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாக அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியதாக மாநில அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்களின் வேலை நிறுத்தத்தால் தமிழ்நாட்டில் பெரும்பாலான தொடக்கப் பள்ளிகள் இயங்க முடியாத நிலை ஏற்பட்டது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், அரசாணை 243 ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 31 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவினர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் தமிழ்நாடு முழுவதும் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனால் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் அரசு தொடக்க பள்ளிகள் இயங்க முடியாத நிலை ஏற்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட அரசு தொடக்க பள்ளிகள் உள்ள நிலையில் ஆசிரியர்களின் வேலைநிறுத்தத்தால் சுமார் 300 பள்ளிகளில் பாதிப்பு ஏற்பட்டது. எனினும் பள்ளிகள் மூடப்படுவதை தவிர்க்க அனைவருக்கும் கல்வி திட்ட ஊழியர்களை வைத்து பள்ளிகளை இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆசிரியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். 31 வகையான கோரிக்கைகளை வைத்தால் அந்த 12 வகையான கோரிக்கைகள் நம்ம என்ன செய்வோம், அது எப்படி செய்வோங்கிறத நம்ம அவங்கள்ட்ட எடுத்துட்டோம், கொடுத்துட்டோம். பட் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு அடையாள ஆர்ப்பாட்டமாக அதை அறிவித்திருக்காரு. அதுல அவங்க என்னென்ன கோரிக்கை வைக்கிறார் என்று பார்த்தோம். அதை பார்த்து உங்களை பொறுத்தவரையும் நம்முடைய ஆசிரியர் சங்கம் வைக்கின்ற கோரிக்கையை பார்த்து காலம் முழுக்க இந்த பக்கம் ஓடுற கூட்டம் நம்ம கிடையாது. அதை அழைத்து பேசி அது எது செய்ய முடியும், இப்ப எது செய்ய முடியும், எது காலத்தாமதம் என்பதை நாங்கள் தொடர்ந்து
வலியுறுத்திக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஆசிரியர்களின் போராட்டம் காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பள்ளி மாணவர்களே பாடம் எடுக்கும் நிலை ஏற்பட்டது. மாணவி ஒருவர் சக மாணவர்களுக்கு பாடம் எடுத்த புகைப்படம் வைரலாகி வருகிறது. மகாவிஷ்ணு விவகாரத்தில் சிக்கிய சைதாப்பேட்டை பள்ளி தலைமை ஆசிரியருக்கு மாற்றுத்திறனாளிகள் ஆணையரகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சென்னையில் சைதாப்பேட்டை மற்றும் அசோக் நகரில் உள்ள அரசு பள்ளிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பரம்பொருள் அறக்கட்டளையைச் சேர்ந்த மகாவிஷ்ணு மூட நம்பிக்கைகளை விதைக்கும் வகையில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசியிருந்தார். இது தொடர்பான வீடியோக்கள் வெளியாகி கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இதனைத் தொடர்ந்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், வதந்திகள் பரப்புதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர். இந்நிலையில் மாற்றுத்திறனாளி ஆசிரியர் அவமதிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக சைதாப்பேட்டை பள்ளி தலைமை ஆசிரியர், காவல் நிலைய ஆய்வாளர் ஆகியோர் 25ஆம் தேதிக்குள் விளக்கம் அளிக்குமாறு மாற்றுத்திறனாளிகள் ஆணையரகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சேலம் மத்திய சிறையில் 9 மணி நேரமாக நடைபெற்று வந்த சிபிசிஐடி விசாரணை நிறைவடைந்தது. வேலூர் சிறையில் ஆயுள் தண்டனை கைதியாக இருந்த கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த சிவக்குமார் என்பவரை டிஐஜி உள்ளிட்ட சிறைத்துறை அதிகாரிகள் வீட்டு வேலைக்கு பயன்படுத்தியதாகவும், அப்போது வீட்டில் இருந்த நகைகளை அவர் திருடியதாக கூறி கொடுமைப்படுத்தியதாகவும் சிவக்குமாரின் தாய் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு மீதான விசாரணையின் போது சிறையில் இருந்த கைதி சிவக்குமாரை காவல்துறையினர் வீட்டு வேலைக்கு பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டதால் வேலூர் சிறைத்துறை டிஐஜி ராஜலட்சுமி உள்ளிட்ட 14 பேர் மீது சிபிசிஐடி வழக்கு பதிவு செய்தது. மேலும் நீதிமன்ற உத்தரவின்படி சிவக்குமார் வேலூர் சிறையில் இருந்து 4 நாட்களுக்கு முன்பு சேலம் சிறைக்கு மாற்றப்பட்டார். இந்நிலையில் சேலம் மத்திய சிறைக்கு சென்ற சென்னை சிபிசிஐடி போலீசார் அங்கு வீட்டு வேலைக்கு பயன்படுத்தப்பட்டது தொடர்பாக கைதி சிவக்குமாரிடம் முதற்கட்ட விசாரணை நடத்தினர். 9 மணி நேர சிபிசிஐடி விசாரணையில் ஆயுள் தண்டனை கைதி சிவக்குமார் முக்கிய தகவல்களை சிபிசிஐடி அதிகாரிகளிடம் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை உயர்நீதிமன்றத்தில் 3 பேரை நீதிபதிகளாக நியமிக்க கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது. ஆர் பூர்ணிமா, ஜோதிராமன், அகஸ்டின் தேவதாஸ் மரியா ஆகியோர் மாவட்ட நீதிபதிகளாக பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் மூவரையும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க கொலிஜியம் தரப்பில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. கீழமை நீதிமன்றங்களில் பணியாற்றி வரும் நிலையில் 3 பேரும் தற்போது பதவி உயர்வு பெற்றுள்ளனர். தற்போது உள்ள நீதிபதிகளின் எண்ணிக்கை 62ஆக உள்ள நிலையில் 13 காலி இடங்களும் உள்ளன. இம்மூன்று நீதிபதிகளும் நியமிக்கப்படும் பட்சத்தில் அந்த காலி இடங்கள் 10ஆக குறையும். சென்னை ரேஸ் கிளப்புக்கு வைத்த சீலை தமிழ்நாடு அரசு அகற்றவில்லை என கிளப் நிர்வாகம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது. வாடகை பாக்கி 730 கோடி ரூபாயை செலுத்தவில்லை என்பதால் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் சென்னை ரேஸ் கிளப்புக்கு சீல் வைக்கப்பட்டது. இந்த நடவடிக்கைக்கு எதிராக ரேஸ் கிளப் நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியது. ரேஸ் கிளப் நிர்வாகத்திற்கு காலி செய்ய அவகாசம் வழங்காமல் சீல் வைத்த அரசின் நடவடிக்கைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது. இதனையடுத்து குத்தகை ரத்து குறித்து கிளப் நிர்வாகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பிய பின் நிலத்தை கையகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அரசு தரப்பில் நீதிமன்றத்தில் உறுதியளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நீதிமன்றத்தில் அளித்த உத்தரவாதத்துக்கு மாறாக கிளப் நுழைவாயில் சீல் அகற்றப்படவில்லை என கிளப் நிர்வாகம் தரப்பில் நீதிபதி சுந்தர் தலைமையிலான அமர்வில் முறையிடப்பட்டது. அப்போது அரசு தரப்பில் தலைமை வழக்கறிஞர் கிளப்புக்கு செல்லும் 3 நுழைவாயில்களுக்கும் வைக்கப்பட்ட சீல் அகற்றப்பட்டு விட்டதாக விளக்கம் அளித்தார். உத்தரவாதத்தை மீறியிருந்தால் அது சம்பந்தமாக தனியாக வழக்கு தாக்கல் செய்யலாம் என்றும், முறையீட்டின் அடிப்படையில் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்றும் நீதிபதிகள் கூறினர். நாட்டில் முதல் முறையாக ஒரே தூணில் 2 அடுக்குகளாக மெட்ரோ ரயில் வழித்தடம் சென்னை போரூரில் அமைந்து வருகிறது. சென்னை போரூர் முதல் ஆழ்வார் திருநகர் வரை சுமார் 3.8 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2ஆம் கட்டமாக 2 அடுக்கு மெட்ரோ பாலம் அமைக்கும் பணி 90% நிறைவடைந்துள்ளது. மேலும் இப்பகுதியில் மேற்கொள்ளப்படும் மெட்ரோ பணி நிறைவடைந்தால் போக்குவரத்து பாதிப்பு குறையும் என்று தெரிவிக்கப்படுகிறது. 2 அடுக்கு மெட்ரோ பணிகளை கடந்த சில நாட்களுக்கு முன்பு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னையில் குப்பையில் கிடந்த 1,65,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கச் சங்கிலியை உரிமையாளரிடம் திருப்பி அளித்த தூய்மை பணியாளர் பாலுவுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. சென்னை அடையாறு பரமேஸ்வரி நகர் 1வது தெருவைச் சேர்ந்தவர் காமாட்சி சந்தானம். இவர் தனது தங்கச்சங்கிலியை தவறுதலாக குப்பையில் தூக்கி வீசியுள்ளார். அவர் எரிந்த குப்பையை தரம் பிரிக்கும் பணியில் தூய்மை பணியாளர் பாலு ஈடுபட்டார். அப்போது தங்கச்சங்கிலி கிடந்தது. இதனையடுத்து அவர் தனது உயரதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார். நிறைய வீட்டில் பிரித்து தருவாங்க. ஒரு அம்மா எடுத்துன்னு வந்து இந்த பூவெல்லாம் கொடுத்தாங்க. நான் போட்டு அந்த அம்மா கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் போட்டு செக் பண்ண பூ எதுனா வேறு எதுனா இருக்குதான்னு பார்க்கும்போது இந்த செயின் கிடச்சிட்டு உடனே நான் சூப்பர்வைசருக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு அவங்களாண்ட ஒப்படைக்க சொல்லியிருக்கிறேன்.
உயரதிகாரிகள் உதவியுடன் 1,65,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கச் சங்கிலி உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சமீப காலமாக குப்பையில் வீசப்படும் விலை உயர்ந்த ஆபரணங்களை தூய்மை பணியாளர்கள் நேர்மையுடன் உரியவர்களிடம் அளிக்கும் மனிதநேயமிகு சம்பவங்கள் அதிகரித்து வருவது பாராட்டுக்களை பெற்று வருகிறது. ஹேமா கமிட்டி அறிக்கை மீது 3 ஆண்டுகளாக நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேரள அரசுக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளது. ஹேமா கமிட்டி அறிக்கை தொடர்பான 6 வழக்குகள் கேரள உயர்நீதிமன்ற சிறப்பு அமர்வில் விசாரிக்கப்பட்டு வருகின்றன. நீதிபதிகள் ஜெயசங்கரன் நம்பியார், சுதா அமர்வு வழக்குகளை விசாரித்து வருகிறது. செவ்வாய்க்கிழமை வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஹேமா கமிட்டியின் முழுமையான அறிக்கையை சீலிடப்பட்ட கவரில் மாநில அரசு சமர்ப்பித்தது. ஹேமா கமிட்டியின் முழு அறிக்கையையும் மாநில சிறப்பு விசாரணை குழுவிடம் அளிக்க வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதிகள், அறிக்கையில் உள்ள முழுமையான தகவல்களை ஆராய்ந்த பிறகே முதல் தகவல் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். 2021ஆம் ஆண்டே ஹேமா கமிட்டி அறிக்கை காவல்துறை தலைவருக்கு அளிக்கப்பட்ட போதும் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று கேட்ட நீதிபதிகள், ஓணம் விடுமுறைக்கு பிறகு அறிக்கையை ஆராயப் போவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். ஹேமா கமிட்டி அறிக்கையில் கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் மீதான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்கலாம் என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். We will think of scrapping reservations when India is a fair place. And India is not a fair place. இந்தியாவில் இடஒதுக்கீடு எப்போது ரத்து செய்யப்படும் என்று அமெரிக்காவில் மாணவர்கள் எழுப்பிய கேள்விக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அளித்த பதில் இது. அமெரிக்காவிற்கு 3 நாட்கள் பயணமாக சென்றுள்ள ராகுல் காந்தி ஜார்ஜ்டவுன் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது பேசிய ராகுல் காந்தி, இந்தியாவில் டாப் 200 தொழிலதிபர்களில் ஒரு பட்டியலினத்தைச் சேர்ந்தவரோ ஒரு பழங்குடியினரோ இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் 50 விழுக்காடு அளவுக்கு ஓபிசி பிரிவினர் உள்ளதாகவும், அரசு நிதி தரவுகளை ஆராய்ந்தால் 100 ரூபாயில் பழங்குடி மக்களுக்கு 10 பைசா மட்டுமே கிடைப்பதாகவும், தலித்களுக்கும் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கும் தலா 5 ரூபாய் கிடைப்பதாகவும் கூறினார். இது சமத்துவமற்ற நிலைக்கு ஒரு சாட்சி என்றும் கூறினார். பிரதமர் மோடியை தான் வெறுக்கவில்லை என்றும் இருவருக்கும் வெவ்வேறு நிலைப்பாடுகள் உள்ளதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. நுரையீரல் தொற்று காரணமாக சீதாராம் யெச்சூரி கடந்த 6ஆம் தேதி டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அவரின் உடல்நிலை மோசமடைந்து வருவதாகவும், அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொற்றுக்காக சிகிச்சையுடன் செயற்கை சுவாசமும் அளிக்கப்பட்டு வருகிறது. மருத்துவர்கள் குழு சீதாராம் யெச்சூரியின் உடல்நிலையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. மணிப்பூர் மாநிலத்தில் மீண்டும் கலவரம் தொடங்கியதால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட கோரி மாணவர்கள் நடத்திய போராட்டத்தை அடுத்து ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் கடந்த ஆண்டு மே மாதம் குகி மெய்தி இன மக்களுக்கு இடையே கலவரம் வெடித்தது. இதில் 200க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். ஆயிரக்கணக்கானோர் வீடுகளை விட்டு வெளியேறி நிவாரண முகாம்களில் குடியேறினர். இதையடுத்து மணிப்பூரில் இயல்பு நிலை படிப்படியாக திரும்பி வந்த நிலையில் அங்கு மீண்டும் வன்முறை சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. இதனால் மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்ட கோரியும் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் ஆளுநர் மாளிகை, தலைமைச் செயலகம் ஆகியவற்றை முற்றுகையிட்டு மணிப்பூர் மாணவர்கள் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் கிழக்கு மற்றும் மேற்கு இம்பால் மாவட்டங்களில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர தடை விதிக்கப்பட்டுள்ளது. மருத்துவம், மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அத்தியாவசிய துறைகளுக்கு மட்டும் ஊரடங்கிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. மேலும் போலி செய்திகள் அதிக அளவில் பரப்பப்படுவதாக குறிப்பிட்டுள்ள மணிப்பூர் அரசு செப்டம்பர் 15ஆம் தேதி வரை இணையதள சேவைகளுக்கும் தடை விதித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 6 ஓநாய்கள் மனிதர்களை வேட்டையாடி வந்த நிலையில் 5வது ஓநாயை வனத்துறையினர் பிடித்துள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பஹ்ரைச் மாவட்டத்தில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களுக்குள் புகுந்து ஓநாய்கள் மனிதர்களை வேட்டையாடிய சம்பவங்கள் அப்பகுதியில் பீதியை ஏற்படுத்தின.
ஓநாய்களால் 8 பேர் உயிரிழந்ததால் அங்கு வனத்துறையினர் குவிக்கப்பட்டனர். கூண்டுகளை வைத்ததுடன் ட்ரோன் மூலம் ஓநாய்களின் நடமாட்டம் குறித்து கண்காணித்து வந்தனர். இதனால் 4 ஓநாய்கள் உயிருடன் ஏற்கனவே பிடிக்கப்பட்ட நிலையில் வனத்துறையினர் வைத்திருந்த கூண்டில் நேற்று மற்றொரு ஓநாய் சிக்கியது. ஓநாய்கள் சேர்ந்து மனிதர்களை வேட்டையாடியதாக கூறப்பட்ட நிலையில் இதுவரை 5 ஓநாய்களை வனத்துறையினர் பிடித்துள்ளனர். மீதமுள்ள ஒரு ஓநாயையும் விரைவில் பிடிப்போம் எனவும் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் உத்தரப்பிரதேச வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். மதுரையில் முறையாக பணிகள் மேற்கொள்ளவில்லை என கூறி அரசு அதிகாரிகள் 4 பேர் அமைச்சர் உதயநிதியின் அறிவுரையின் பேரில் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். திங்கட்கிழமையன்று மதுரை சென்ற அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அரசின் சிறப்பு திட்டங்கள் மற்றும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆய்வு செய்தார். அப்போது சில அலுவலர்களிடம் பணிகளில் தொய்வு காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக அமைச்சர் உதயநிதியின் அறிவுரையின் பேரில் அரசு அதிகாரிகள் 4 பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி மதுரை மாவட்டத்தில் வருவாய் வட்டாட்சியர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதேபோல சுகாதார ஆய்வாளர் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை சமையலர் பணி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் விடுதி காப்பாளர்கள் 2 மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் சின்ன வேடம்பட்டி அருகே மரச்சாமான்கள் வைக்கப்பட்டிருந்த குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட காட்சிகளை இவை. சின்ன வேடம்பட்டியில் இருந்து சுப்பநாயக்கன்புதூர் செல்லும் வழியில் மூக்கையா என்ற நபருக்கு சொந்தமான மரச்சாமான்கள் குடோன் உள்ளது. அதில் மர வகைகள், பஞ்சு, உதிரி பாகங்கள் உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் அந்த குடோனில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கரும்புகையுடன் தீ மளமளவென பரவியதால் அந்த பகுதியை புகை மண்டலமாக மாறியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். ஆதார் அட்டை பெற்று 10 ஆண்டுகள் ஆனவர்கள் அதில் உள்ள விவரங்களை புதுப்பிக்க வேண்டும் என அரசு அறிவுறுத்தியுள்ளது. வரும் 14ஆம் தேதி வரை மட்டும் பொதுமக்கள் தங்கள் விவரங்களை இலவசமாகவே புதுப்பிக்கலாம். அதே நேரம் ஆதார் அட்டை காலாவதி ஆகாது என்றும் கூறப்படுகிறது. ஆதார் கார்டு காலாவதி ஆகிவிடும் என்ற தகவல் தவறானது. ஆதார் கார்டுக்காக இலவசமாக இப்பொழுது உங்களுடைய டாக்குமெண்ட் அப்டேட் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் முற்றிலும் அரசாங்கம் கொடுக்கும் உண்மையான தகவல். இ-சேவை மையங்கள் மட்டுமின்றி பொதுமக்கள் ஆதார் இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்ட செல்போன் எண் உதவியுடன் இதனை புதுப்பிக்க முடியும். செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு பிறகு ஆதார் விவரங்களை புதுப்பிக்க தலா ₹50 கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளது. காஞ்சிபுரம் அருகே சாம்சங் தொழிற்சாலை தொழிற்சங்க நிர்வாகிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் போராட்டம் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுங்குவார் சத்திரம் சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் ஊதிய உயர்வு மற்றும் CITU தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திங்கள் முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே சாம்சங் நிர்வாகம் மற்றும் தொழிலாளர்கள் உடனான சமரச பேச்சுவார்த்தை இருங்காட்டுக்கோட்டை தொழிலாளர் துணை ஆணையர் தலைமையில் நடைபெற்றது. சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஊழியர்கள் சார்பில் தங்களது கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் போராட்டம் தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை வரும் 13ஆம் தேதி மேற்கொள்வது என இருதரப்பிலும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஊரகப் பகுதிகளில் 5000 நீர்நிலைகளை புனரமைக்க ₹500 கோடி நிதி ஒதுக்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். பருவமழை காலம் தொடங்க உள்ள நிலையில் நீர் மேலாண்மை சார்ந்த திட்டங்களை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்து வருகிறது. அதன்படி ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 22,051 சிறுபாசன ஏரிகளில் முதற்கட்டமாக நடப்பாண்டில் 5000 சிறுபாசன ஏரிகளை புனரமைப்பதற்காக ₹500 கோடி ஒதுக்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதன்படி இயந்திரங்களை பயன்படுத்தி சிறுபாசன ஏரிகள் தூர்வாரப்படும் எனவும் பொதுமக்கள் பங்களிப்புடன் செயல்படுத்துவது இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஊரகப் பகுதி விவசாயிகள் பெருமளவில் பயன்பெறுவதோடு நிலத்தடி நீர்மட்டமும் கணிசமாக உயரும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரத்தில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் ஆவணங்களை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அடிவாரம், கிரிவலப்பாதை, சந்நிதி வீதி, ஐயம்புலி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் ஆக்கிரமிப்பு கடைகளால் பக்தர்கள் அவதியடைவதாக கூறி திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் என்பவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். வழக்கின் அடிப்படையில் கிரிவலப்பாதையில் எந்த விதமான ஆக்கிரமிப்பு கடைகளும், தள்ளுவண்டி கடைகளும், தற்காலிக கடைகளும் இருக்கக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன் பேரில் ஆக்கிரமிப்பு கடைகள் அனைத்தும் அகற்றப்பட்டன. இதனால் 5000த்திற்கும் மேற்பட்ட
மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தங்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் எதுவும் செய்யாததால் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லை, நாயை விட கேவலமா இருக்கும். தெருவில் வீடும் இல்லை, நாங்கள் வாழ்ற வாழ்வாதாரம் இல்லை. எங்களை ரொம்ப சித்திரவதை பண்றாங்க. எங்களுக்கு நல்ல வழி காட்டுங்க. எங்கள் ரேஷன் கார்டு ஆதார் அட்டை எல்லாம் கொடுத்துட்றோம். நாங்கள் எங்கிட்டாவது வேற ஊருக்கு ஓடிடுறோம். தென்பழனி இதில் இருந்துட்டு எங்களுக்கு அன்னம் விளையிற பூமி, சோத்துக்கு எங்களுக்கு வழி இல்லை. இப்போ மேலும் மாவட்ட ஆட்சியரிடம் அரசு ஆவணங்களை ஒப்படைக்கும் போராட்டமும் நடைபெற்றது. பழனி கிரிவல பாதையில் வரும் 13ஆம் தேதி வாகனங்களில் விநாயகர் சிலைகளை எடுத்துச் செல்ல உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி மறுத்துள்ளது. பழனி அடிவார பாத விநாயகர் கோயிலில் தொடங்கி கிரிவல பாதை வழியாக விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்துச் செல்ல அனுமதி கோரி இந்து சக்தி சங்கமம் அமைப்பைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவர் பழனி காவல் நிலையத்தில் விண்ணப்பித்தார். ஸ்ரீதரின் கோரிக்கைக்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். அனுமதி மறுத்ததை எதிர்த்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஸ்ரீதர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார், நீதிபதி விஜயகுமார் அமர்வு விசாரித்தது. அப்போது கருத்து தெரிவித்த நீதிபதிகள், பக்தர்கள் நலன் கருதி பழனி கிரிவல பாதையில் தற்போது எந்த வாகனங்களும் செல்லக்கூடாது என்ற தடை உள்ளதாகவும், எனவே விழா குழுவினர் 28 விநாயகர் சிலைகளை மாலை 4 மணி முதல் 8 மணி வரை தாங்களே சுமந்து செல்ல வேண்டும் என்றும் கூறினர். பழனியில் கிரிவல பாதையை தவிர்த்து பிற இடங்களில் விநாயகர் சிலைகளை வாகனங்களில் கொண்டு செல்லலாம் என்றும், மனுதாரர் பழனி டிஎஸ்பியிடம் புதிய மனு அளிக்க வேண்டும் என்றும், உரிய விதிமுறைகளை வகுத்து 12ஆம் தேதிக்குள் அனுமதி வழங்க வேண்டும் என்றும் காவல்துறையினருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.